ஒரு இரவு நேரம், பயங்கரமாக பனி விழுகிற ஒரு நேரம். ஒரு வீட்டின்ல அந்த முன்கூரை மாதிரி இருக்கும்ல, மரத்தில் செய்யப்பட்ட கூரையில் சின்ன சின்ன சதுரமாக இருக்கும். அங்கே ஒவ்வொரு சதுரத்திலையும் ஒரு புறா இருக்குது, ஓரளவு கதகதப்பாக தன்னை பாதுகாத்துக்கிட்டு. அந்த வீட்டுக்கு எதிர்க்க ஒரு மரம் இருக்குது, அங்கே நிறைய சின்ன சின்ன குருவிகள் இருக்குது. ராபின் பறவைன்னு சொல்லுவாங்க, குட்டி சிட்டுக்குருவி மாதிரி. அந்த பறவையில் அப்படியே அந்த பனியில் நனையுது. இப்போ அந்த பறவைகள்லாம் அந்த புறா கிட்ட கேட்குது, ரொம்ப பனி பெஞ்சிக்கிட்டே இருக்குது, எங்களால் வேற எங்கேயும் போக முடியாது, இரவு நேரம் விடிகிற வரைக்கும் நீங்கள்லாம் பெரியவங்க தானே, எங்களை விட கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யுங்களேன். எப்படிப்பா உதவி செய்ய முடியும், நாங்கள் என்ன பங்களாவா கட்டி வச்சிருக்கோம், நாங்களே இந்த சின்ன இடத்துல தானே இருக்கிறோம். இந்த குருவிகள்லாம் சொல்லுது, உங்களை விட நாங்கள் ரொம்ப குட்டியானவங்க தானே, உங்கள் சிறகுகளுக்குள்ளே நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா விடிகிற வரைக்கும் இருந்துட்டு காலையில் போயிடுவோம், ஏன்னா இந்த மரமே உறைஞ்சி போச்சு, இன்னும் நேரம் ஆக நாங்களாம் செத்து போயிடுவோம், எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கன்னு அந்த சின்ன சின்ன குருவிகள்லாம் ரொம்ப மன்றாடி கேட்குது. இந்த புறாக்களுக்கு மனசே கேட்கல, ஐயோ நம்மளோட சின்ன உயிரினங்கள் நம்மளை கெஞ்சுதுன்ட்டு, சரி வாங்கப்பா கஷ்டமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வாங்க வாங்கன்னு எல்லா புறாவும் கூப்பிடுது. ஒரே ஒரு புறா மட்டும் சொல்லுது, தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க, நமக்கே இடம் இல்லை, நம்மளே ஒரு 15 பேர் தான் இருக்கும், அவங்க 30-40 பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் 2 பேர் 3 பேர் வந்து இடிச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம், நாளைக்கு நம்மளே ஒரு வேளை கீழே விழுந்து கூட செத்து போயிடுவோம், தயவு செஞ்சு உதவி செய்யாதீங்கன்னு ஒரு புறா மட்டும் சொல்லுது. ஆனால் மற்ற புறாக்கள் அப்பெல்லாம் ஒரு உயிர் கெஞ்சும் போது விட முடியாதுப்பா, வரட்டும்ப்பா வாங்கப்பா வாங்கப்பான்னு எல்லாம் அந்த இருக்குள்ள 2 பேர் 3 பேர்னு அந்த குட்டி குருவிகளை அரவணைச்சிக்குது. காலையில் விடியுது, சூரியன் பொலப்பொலன்னு லைட்டாக வர்றான், எல்லா பறவைகளும் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குது, ரெக்கைக்குள்ள இருந்து இந்த குட்டி குட்டி குருவியெல்லாம் சிறகடிச்சு வெளியே வருது. இந்த யாருக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னிச்சுல்ல, அந்த புறா செத்து கீழே விழுகிறது. ஏன்னா விடிய விடிய பெஞ்ச பனியில் அது உறைஞ்சு போயிடுச்சு. இந்த புறாக்கள் ஏன் சாகலை தெரியுமா, ஒவ்வொருத்தர் ரெக்கைக்குள்ளேயும் 2 குருவி 3 குருவி இதை கட்டி அணைத்து கொண்டு இருந்ததால் இதனுடைய உடல் வெப்பம் அவர்களுக்கும் அதனுடைய வெப்பம் இவர்களுக்கும் கடத்தப்பட்டதால் உதவி செய்தவைகள் பிழைத்து விட்டு, உதவியே செய்ய மாட்டேன்னது உறைஞ்சு போய் இறந்து போச்சு. ஆனால் இன்னொருக்கு உதவி செய்வது என்பது பொதுநலம் மட்டுமல்ல, அது சுயநலம். தர்மம் தலை காக்கும் என்று நம் பெரியவர்கள் சொன்னது வெற்று வார்த்தை இல்லை. ஒரு இடத்தில் செய்கிற தர்மம் இன்னொரு இடத்தில் நம் தலை காக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ளும். இதைத்தான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். உதவி செய்யறவன் தான் உயிர் வாழ்வான், உதவி செய்யாதவன் செத்த பிணத்துக்கு சமம் என்று அவ்வளவு கடுமையாக வள்ளுவன் சொன்னார் என்றால் இந்த வாழ்க்கை ஒப்புரவாக வாழ்வதற்கான வாழ்க்கை.